தூய வெண்மையான ஆடை அவர் போட்டுட்டு இருப்பாரு. அப்படி வெண்மையான ஆடை அப்படிங்கிறது ஒரு குறியீடு நமக்கு. நீங்க நம்ம வந்து விப்ஜிஆர்ல வந்து 7 நிறங்கள்னு படிச்சிருக்கோம் ஆமா, இல்லையா? நம்ம ஆமா. ஸ்கூல்ல ஸ்கூல் படிச்சிருக்கோம் எஸ். இல்லையா? அந்த 7 நிறங்களா இருக்கலாம். அதுக்கப்புறம் எத்தன நிறங்களா இருந்தாலும், எல்லா நிறங்களையும் போட்டு ஒண்ணா சுத்துனீங்கன்னா, கிடைக்கக்கூடிய ஒரே நிறம் வெள்ள. ம். வெள்ள தான் அதனுடைய லாஸ்ட் எண்டு. முடிந்த முடிவுங்கிறது. எல்லாம் வெள்ளையா தான் கிடைக்கும். அப்ப வெள்ளை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய ஒரு நிறம் ஒண்ணு. வெள்ளைங்கிறது தர்மத்தினுடைய நிறம். நீங்க தர்மம், தூய உள்ளம். இப்ப நம்ம தெய்வங்கள்ல சரஸ்வதி தேவிய வந்து ஞானத்திற்கான அதிதேவதையா நம்ம வச்சிருக்கோம். ஞானத்தினுடைய நிறமாக வெள்ளை நிறம். ம். வெள்ளை தாமரையில தான் இருப்பா. அவளுடைய வாகனம் பார்த்தீங்கன்னா, வெள்ளை அன்னம். ம். வெள்ளை உடை அணிஞ்சிருப்பாங்க. அது எல்லாமே என்ன சரஸ்வதி தேவிக்கு வேற நிறம் பிடிக்காதா? வேற கலர் சேலை கட்டக்கூடாதான்னு அப்படி குறுக்கு கேள்வி கேட்கிறது அர்த்தமே இல்ல. அந்த தேவதையினுடைய தன்மை, அதனுடைய அருள் என்னவோ, அத நமக்கு சொல்லியிருக்காங்க சிம்பாலிக்கா. அந்த தேவதை ஞானம்ங்கிறது வந்து என்னன்னா, வெள்ளை நிறம் தான் ஞானத்திற்கான நிறம். அப்படின்னா, தூய்மையான எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஞானம் வரும். ஞானம் எப்ப வரும்? எப்ப வரும்? நாளான்னைக்கு வருமா? அடுத்த மாசம் முகூர்த்த நாள்ல வருமானா? வராது. தூய்மையான எண்ணம் ஒரு உயர்ந்த பக்குவம் அடைந்த அந்த யோகிக்கு வரும்.